அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தசமூலம் அப்படின்னா என்னையா, அதனுடைய மூலிகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்வதற்கு மட்டுமல்லாமல் அவர் கேட்டது போன்ற நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது பற்றியும் நாடி என்றால் என்ன, முக்குற்றங்கள் வாதம் பித்தம் கபம் என்றால் என்ன, இது போன்ற நிறைய விஷயங்களை இதில் நம்ம அலச போகிறோம். இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். திரிகடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு சேர்ந்தது தான் திரிகடுகு. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை விளக்கம் என்னன்னா, திரி அப்படின்னா மூணுன்னு அர்த்தம், கடுகு அப்படின்னா கடுக்கக்கூடியது, அதாவது காரமானது அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் மூன்று காரமான பொருட்களை குறிக்கிறதுக்கு திரிகடுகு அப்படின்னு சுருக்கமான பெயரில் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா திரிபலா. இதுவும் அதே மாதிரி தான். திரின்னா மூணு தான் அர்த்தம், ஆனால் பலான்னா அர்த்தம் யாருக்கும் தெரியாது. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மூணையும் திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, மலச்சிக்கலுக்கெல்லாம் இது ஒரு அருமையான மருந்து. இந்த திரிபலாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரின்னா மூணு, பலான்னா பழுக்காத சக்தி வாய்ந்த மருந்துகள் அப்படின்னு அர்த்தம், பலமான மருந்து. இந்த கடுக்காயும் சரி, நெல்லிக்காயும் சரி, தாண்டிக்காயும் சரி, இது மூன்றுமே பழுக்காது, இதுக்கு பழங்கள் கிடையாது. அடுத்ததா பஞ்ச துவர்ப்பிகள். பஞ்சம்னா 5, துவர்ப்பிகள்னா துவர்ப்பு சுவை உடையது. துவர்ப்பு சுவை உடைய 5 மூலிகைகளை தான் பஞ்ச துவர்ப்பிகள்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அது என்னென்னா, ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இத்தி மரம், நாவல் மரம். இந்த 5மே துவர்க்கக்கூடிய மூலிகைகள். அடுத்து பஞ்சமூலம் அப்படின்னா என்ன? பஞ்சம்னா 5, மூலம்னா வேர், 5 வகையான வேர் அப்படின்னு அர்த்தம். இந்த 5 வகையான வேர்கள் என்னென்ன அப்படின்னா, ஈஸ்வர மூலி, நம்ம ஏற்கனவே அலசல வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் தலை சுருளி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிறுகுறிஞ்சான், இதுக்கு இன்னொரு பேர் சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வாயில் 2 இலையை போட்டாவே சர்க்கரை நமக்கு ஒர்க் ஆகாது, அதாவது இனிக்காமல் போயிடும் ரொம்ப நேரத்துக்கு. அடுத்து சுக்கு. அடுத்து பேரரத்தை. இந்த பேரரத்தை சிற்றரத்தை பேரரத்தை அப்படின்னு 2 வகை இருக்குதுல, அதில் ஒன்று தான் இந்த பேரரத்தை. அடுத்து சிறு தேக்கு. ஈஸ்வர மூலி, சிறு குறிஞ்சான், சுக்கு, பேரரத்தை, சிறு தேக்கு. இந்த 5 மூலிகைகளும் இணைஞ்சது தான் பஞ்சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தசமூலம். இதைத்தான் நம்ம நண்பர் கேட்டிருந்தார். தசமூலம் என்ற சொல்லுக்குரிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு. தசம்னா தமிழில் 10, மூலம்னா வேறு. அப்போ 10 வகையான வேர்களை கொண்ட மருந்து பொருள். அது என்னென்ன செடின்னா, பெருமல்லிகை, மல்லிகையில் ஒரு வகை தான் பெருமல்லிகை. அடுத்து சிறுமல்லிகை, சிறுவழுதுணை, பெருங்குமிழ், தழுதாலை, பாதிரி, வாகை, கண்டங்கத்திரி, வில்வம், நெருஞ்சில். இந்த 10 மூலிகைகளுடைய வேர்களை மட்டும் தசமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ஐங்கூட்டு நெய். சில பேர் என்ன சொல்லுவாங்க, 5 வகையான எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பஞ்சனை, பஞ்சனை இல்லைங்க, பஞ்ச நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல வகையான 5 வகையான எண்ணெய்கள் அதை குறிக்கிறது தான் ஐங்கூட்டு நெய். அது என்னென்ன அப்படின்னா, பசு நெய், நல்லெண்ணெய், நல்லெண்ணெய்னா எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய், ஆமணக்கு நெய் அதாவது விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த 5ஐயும் கலந்த கலப்பு தான் ஐங்கூட்டு நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம்
மூலிகை சரக்குகளுக்கு சுருக்கமான பெயரில் குறிப்பிடக்கூடிய பெயர்கள். அடுத்து ஒவ்வொரு நோய்களுக்கும் சில ஆகாத பொருட்கள் உண்டு. அதாவது அந்த உணவு பண்டங்களை சேர்த்தோம்னா, அந்த பொருளை சாப்பிட்டோம்னா அந்த நோய் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அப்படி என்னென்ன அதிகமாகுதுன்னு பார்க்கலாமா? கரப்பான் பண்டங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. இதை சாப்பிடாதீங்க, கரப்பான் பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்படிப்பட்ட கரப்பான் பொருட்கள், உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனிப்பு, அதாவது இனிப்பு சுவையுடைய இந்த பொருளும், அதுக்கப்புறம் மீன், கருவாடு, அதிலே கெளுத்தி மீன், கோழி, கத்திரிக்காய், தக்காளி, கொள்ளுன்னா என்னது? காணப்பயிறு. அடுத்து வரகு, தட்டைப்பயிறு, மொச்சை, வாழைக்காய், அகத்திக்கீரை, பாகக்காய், எண்ணெய் வகை. இது எல்லாமே வந்து கரப்பான் நோயை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதாவது கரப்பான் நோயின்னா என்னது? உடம்பெல்லாம் அரிக்கும், பத்தாக உருவாகும். இந்த மாதிரி அறிகுறி உள்ளது தான் கரப்பான் நோய். இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அந்த அரிப்பு எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்து உடம்புல வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடியது. வாயுன்னா வாயு பிடிப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. உடம்புல அங்கங்கே குத்தும், சுருக்குன்னு குத்தும், அதுக்கு பேர் வாயு. அந்த வாயுவை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. பின்னால் வந்து அதிகமாக காற்று போகும், அதுவும் வாயு தான். இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கோழி முட்டை, பருப்பு வகைகள், கடலை மாவு, கொள்ளு, கொத்தவரங்காய், முட்டைக்கோசு, மொச்சை, இது எல்லாமே வந்து இந்த வாயு பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள். வாயு பிரச்சனை இருக்கவங்க இப்போ நான் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக சொல்கிறேன். தவிர்த்துக்கிறேன்னா சாப்பிடக்கூடாது. அடுத்து மாந்த பொருட்கள். சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தை கொடுக்காத, மாந்தம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பொருட்கள். அப்போ வந்து அதான் சொன்னேன், மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இதில் மூணுமே வந்துடுது. மா, பலா, வாழை. இந்த இடத்துல எதையும் ஞாபகப்படுத்த உங்களுக்கு முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தான். எப்படி? முக்கணிகள்னால் மா, பலா, வாழை. இந்த மூணுமே மாந்த பொருட்கள் தான். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அப்புறம் கொய்யா, மாவு பொருட்கள், எண்ணெய் வகைகள், இது எல்லாமே சேர்ந்து மாந்தத்தை உருவாக்கக்கூடியவை. மாந்தம் உள்ளவங்க இதை தவிர்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஆகாத பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சித்த மருத்துவத்துக்கு வருவோம். சித்த மருத்துவத்தினுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவத்தினுடைய நாடி துடிப்பே நாடி தான். ஆமாங்க, நாடி தான் சித்த மருத்துவத்தினுடைய முக்கிய புள்ளி, ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோதான் மருந்து சரக்குகள் இருந்தாலும் அது பயன்படுத்தணும்னா அதுக்கு என்ன நோய், அது எப்படிப்பட்ட நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் நாடி பார்த்தல். சரி, நாடின்னா என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். இது திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். நாடினா என்ன? ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டோம்னா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாடின்னா அது நாடிதான் ஒரு ஆள். நாடின்னா அது ஒரு இரத்த ஓட்டம், இது இன்னொரு ஆள். நாடின்னா அது வந்து ஒரு நரம்பு, அதில் ரத்தம் ஓடும், அவ்வளோதான். இன்னொரு ஆள் நாடின்னா அது இதயம் துடிக்குதுல, அது ரத்தத்தை வந்து நரம்பில் ஓட விடும், அந்த கையை பிடிச்சி பார்ப்பாங்க, அதே நாடி அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒரு டைப்பில் பதில் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நாடினா என்ன? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? கையை பிடிச்சி பார்ப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் அங்கே பிடிச்சி பார்க்குறாங்க அப்படிலாம் பார்த்தோம்னா, நாடி என்பது வந்து நம்ம இதயம் வந்து துடிக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். இதயம் துடிக்க துடிக்க இரத்த ஓட்டங்கள் வந்து பம்ப் செய்யப்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளுக்கும் போய் சேரணும். சேர்ந்தா தான் நம்ம உடம்பு சரியாக இயங்கும்.
அப்படி 72,000 நாடி நரம்புகளில் ஒரு சில நாடி நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் கூட நோய்கள் வரலாம். அது எப்படின்னா, இந்த 72,000 நாடி நரம்புகளும் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி, அதாவது கபநாடி. நேராக இங்கே வந்துட்டோமோ. முதல் நாடின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நாடின்றது வந்து அந்த இதயம் பம்ப் செய்யக்கூடிய அந்த ரத்தம் நேரடியாக ஒரே சீராக உடம்புல பரவுவது கிடையாது. அதாவது இப்போ ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் அல்லது ரப்பர் டியூப்பில் நீங்கள் தண்ணியை ஒரு தொட்டியிலேருந்து கீழே தண்ணி இறங்குதுன்னு வச்சுக்கிறோம். அந்த டியூப்லேருந்து இறங்கக்கூடிய தண்ணீர் ஒரே சீராக சரியாக கேப் இல்லாமல் இறங்கும். ஏன்னா சீரான அழுத்தம் கிடைக்கும். ஆனால் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ஒரு இரத்த ஓட்டங்கள் அலை அலையாக பரவும். எப்படி? சீராக நேராக பைப்பில் மாதிரி ஓடாது, அலை அலையாக பரவும். அந்த அலை அலையாக பரவுறதுக்கு காரணம் இதய துடிப்பு தான். இதயத்திலேருந்து நேராக ரத்தம் பம்ப் ஆகுச்சுன்னா, துடிக்காமல் பம்ப் ஆகுச்சுன்னா சீராக போயிட்டே இருக்கும். அதில் துடிப்புன்றதுக்கே வேலை கிடையாது. இந்த இதயம் விட்டு விட்டு துடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் குபுக் குபுக் குபுக்குன்னு விட்டு விட்டு பாயும். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள்லையுமே அது துடிப்புகளாக பரவுகிறது, அலை அலையாக. இந்த துடிப்புகளாக பரவக்கூடிய அலையாக பரவக்கூடிய அந்த துடிப்புகளுக்கு பேர் தான் நாடி. நரம்புகளில் ஓடக்கூடிய ரத்தம் துடிப்புகளாக பரவுவதால் அதுக்கு நாடி அப்படின்னு, அதைத்தான் நாடின்னு சொல்லுவோம். இதை 3 நாடிகளாக பிரிக்கிறாங்க. 72,000 நாடி நரம்புகளையும் வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் வாத நாடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய 3. இதுவும் திருவள்ளுவர் தான் சொன்னார். சரியா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நோயாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம மனப்பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தட்பவெப்பநிலையாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். துலாக்கோல் போல், அதாவது தராசில் சமமாக எப்படி பொருளை காசுக்கு சரியாக போட்டு வாங்குகிறோமோ, எடைக்கு சரியாக வாங்குகிறோமோ, அது மாதிரி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வெப்பநிலையும் சரி, காற்று நிலையும் சரி, நீர் சத்தும் சரி சம அளவில் இருக்கணும். இதில் வெப்பம் கூடினாலும் அல்லது குறைந்தாலும், அல்லது வாயு கூடினாலும் வாயு குறைவாக இருந்தாலும், நீர் கூடினாலும் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக நோய் வரும். இந்த சமநிலையை பாதுகாக்கிறதுக்கு தான் சித்த மருத்துவம் பயன்பட்டது. இதில் இந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நாடி பயன்படுது. இந்த நாடியை வச்சு 3 நாடிகள் நம்ம மணிக்கட்டுக்கிட்ட ஓடும். அதில் வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி அப்படின்னு 3 ஓடும். அதனுடைய துடிப்புகளை துடிப்புகளுடைய ஏற்ற இறக்கங்களை கணிச்சு, இந்த வாதம் கூட இருக்கா, பித்தம் கூட இருக்கா, அல்லது குறைவாக இருக்கா அப்படின்னு கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை குறைக்கக்கூடிய அல்லது கூட்டக்கூடிய மருந்துகளை கொடுத்து சரி பண்ணுறது தான். சரி பண்ணிட்டு வந்தவங்க தான் நம்ம சித்தர்கள், நம்ம சித்த மருத்துவர்களும் சரி. சரியா? அப்போ வாதம் என்பது காற்று கூடினாலோ அல்லது குறைந்தாலோ ஏற்படக்கூடிய நோய்களை குறிக்கிறது தான் வாத நோய். பித்தம்ன்றது அனல், அதாவது நம்ம உடம்புல இருக்க வெப்பம் சமச்சீரின்மையால் ஏற்படக்கூடிய நோய்கள், வெப்ப சமச்சீரின்மையால் ஏற்படக்கூடிய நோய்களை தான் பித்த நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கபம் என்பது சளியை சொல்லுவாங்க. சளி என்பது ஒரு நீர்னால் ஏற்படக்கூடிய நோய். அப்போ நீர் சமநிலையை இழப்பதால் உடம்புல அந்த கப நோய்கள் உருவாகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாத நாடின்னா காற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பித்த நோய் என்பது வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வெப்ப
வெப்ப சீர்கேடால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். கபம் என்பது வந்து நீரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது. இதில் நம்ம மணிக்கட்டுக்கிட்ட நாடி துடிப்பை ஆராய்ச்சி செய்யும்போது 3 விரல்களை வச்சு பார்ப்பாங்க. அதில் வாத நாடி, பித்த நாடி, கபநாடி 3மே ஓடும். அதில் வாத நோய் வந்து அதிகமாகுச்சுன்னா வாதத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க. பித்தம் வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா பித்தத்தை கூட்டுறதுக்கோ அல்லது பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா குறைக்கிறதுக்கோ அந்த மாதிரி மருந்துகளை வந்து சித்த மருத்துவர்கள் வந்து அளவை பார்த்து கொடுப்பாங்க. இதில் அந்த மாதிரி இந்த 3 நாடிகளும் வந்து உடம்புல 72,000 நாடி நரம்புகளையும் கட்டுப்படுத்துது. முக்கியமான நாடி. அது இல்லாமல் நிறையா நாடிகளுக்கு பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நோய் அப்படின்னு வந்தால் இந்த 3 நாடிகளை மட்டும்தான் அதிகமாக கணிப்பாங்க. சில பேர் பயங்கரமான காய்ச்சல் வந்து அனல் தெரிக்கும். அப்போ அவங்க உடம்புல என்ன இருக்குன்னா பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், செயல்படுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த வாதம், பித்தம், கபம் இது சம்மந்தப்பட்ட மூலிகைகளை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஒருவருக்கு வாத நோய் இருந்துச்சுன்னா அதை வந்து குறைக்கக்கூடிய மூலிகைகள்னு பார்த்தோம்னா வாய் விலங்கம், பூண்டு, வெங்காயம், சீரகம், வாதமடக்கி, சிவதை வேர், குக்கிலி, சுக்கு, வாளம், செண்பகப்பூ, ஓமம், ஆமணக்கு, ஆமணக்கு இலை, அவுரி, ஆடாதோடை, சிறுதேக்கு, சதகுப்பை, கருஞ்சீரகம், மரமஞ்சள், சரக்கொன்றை பட்டை, பரட்டக்கீரை, மாவிலங்கம், தும்பை, வெள்ளருகு, எருக்கு, சங்கு. சங்குன்னா இது ஞாபகம் இருக்குங்களா? காக்கணம் ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு பேர் தான் சங்கு. காக்கணத்தி, காக்கணப்பூ தான் சங்குப்பூ. அடுத்து நல்வேலை வேர், குராசானி, ஓமம், கொடுவேலி, முருக்கன்பட்டை. முருங்கப்பட்டை கிடையாதுங்க, முருக்கன்பட்டை. முருக்கன்பட்டை என்பது வந்து மலை முருங்கை குறிக்கும், அதாவது கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வேப்பம்பட்டை, கூத்தன் குதம்பை, சாரணை, திருகுகல்லி, கடம்ப விதை, தேவாரம், மிளகரணை, மஞ்சள், பொடுதலை, குப்பைமேனிவேர், குங்குமப்பூ, கண்டங்கத்திரி, மிளகு, திப்பிலி, ஐந்திலை நொச்சி, ஆடுதீண்டாப்பாலை, செருப்படி வேர், காட்டாமணக்கு வேர், கருநொச்சி, புல்புரண்டி, புங்கன் வேர், அக்ரஹாரம், காக்கணம் ஆகிய இது எல்லாமே வந்து வாத நோயை தீர்க்கக்கூடிய நிவாரண மூலிகைகள். அதாவது காற்றால் ஏற்படக்கூடிய, வாயுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, நோய்களை குறைக்க பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் இது எல்லாமே. அடுத்து பித்த நோய்களை வந்து தணிக்கக்கூடிய, அதாவது குறைக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேய்ப்புடல், கொத்தமல்லி, செண்பகப்பூ, லவங்கப்பட்டை, தாளிசப்பத்திரி, சீரகம், பெருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், சிறுதேக்கு, வால்மிளகு, கோஷ்டம், சிவதை வேர், முசுமுசுக்க, அதிமதுரம், அருநெல்லி, ஏலம், முந்திரிப்பழம், இலந்தப்பழம், இம்பூரல், இளநீர், பச்சை கற்பூரம், ஈச்சு, வெல்லம், குங்குமப்பூ, நெல்லிமுள்ளி, எலுமிச்சம்பழம், அக்ரஹாரம், இஞ்சி, சடாமாஞ்சில், தாண்டிக்காய், நாரத்தங்காய், அல்லிப்பூ, செவ்வியம், கரும்பு, சர்க்கரை, சிறுபயறு, நன்னாரி, நீராரை, பசலை, மணலிக்கீரை, பேய்த்தும்பட்டி பழம், கலாவேர், கிரந்திநாயகம், நெய்தல் கிழங்கு, பொடுதலை,
பெருந்தும்பை, பேய் முசுட்டை, கீழ்காய் நெல்லி, சந்தனம், பேரீந்து, கோரை, குருவை கொடி, வில்வவேர், இது எல்லாமே உடம்புல பித்தத்தை தணிக்கக்கூடிய மூலிகைகள் இது எல்லாமே. அடுத்து சிலேத்துமம், அதாவது கப நோயை குறைக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிற்றரத்தை, வால்மிளகு, நெல்லி, திப்பிலி, பேரரத்தை, சிறுதேக்கு, கேதாரம், கடுக்காய், யானை திப்பிலி, பூண்டு, ஓமம், பிரம்மி, வல்லாரை, கல்கண்டு, முள்ளிக்கீரை, வாய்வளங்கம், இண்டு, செவ்வியம், சடாமாஞ்சில், கருஞ்சீரகம், காக்கணம், கண்டங்கத்திரி, நாரத்த, குப்பமேனி, நேர்வாளம், தேத்தாவிதை, இம்பூரல், அரசவிதை, கொட்டப்பாக்கு, சிறு செருப்பட, கரிப்பான், அழிஞ்சில் வேறு, வெங்காயம், கடுகு, அதிமதுரம், செண்பகப்பூ, லவங்கப்பட்டை, நன்னாரி, செந்தட்டி வேறு, முசுமுசுக்க, லவங்கப்பத்திரி, தாளிசப்பத்திரி, காட்டுச்சீரகம், வேப்பெண்ணெய், வில்வவேர், பச்சை மஞ்சள், இழுப்பை பிண்ணாக்கு, சிவதவேறு, ஏலம், நெல்லி, கடம்ப விதை, குங்குமப்பூ, விஷ்ணுகிரந்தி, பரங்கிப்பட்டை, முள்ளுக்கத்திரி வேறு, கூகையிலை, வாலுழுவ, சங்கன், அக்கிரகாரம், வெத்தலை, கோரக்கிழங்கு, ஆதண்டை வேறு, கஸ்தூரி மஞ்சள், வெளிச்சி பிசுனு, இது எல்லாமே கபத்தால் ஏற்படக்கூடிய, அதாவது நீர்க்கூற்றங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை தணிக்கக்கூடிய மருந்துகள் இது எல்லாமே. இதுவரைக்கும் நம்ம நாடினா என்ன, நாடியில் எத்தனை வகை, அது தணிக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பெருசாக போயிட்டே இருக்குது, அதனால் இதோட நம்ம நிறுத்திக்கிடுவோம். எதிர்காலத்தில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி அலசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் அலசலுடன். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான பல அதிசய தகவல்களோடு, சித்த மருத்துவங்களை பற்றிய அபூர்வமான தகவல்களோடும் உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.